நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. தமிழ்நாடு ஒரு பரபரப்பான எலெக்ஷன் மூடில் போயிட்டுருக்கு. அதற்கிடையே நம்ம சினிமா செய்திகளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிக்க, டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி இயக்குகிற ஒரு படத்தை பற்றிய ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இது வட இந்திய பத்திரிகைகளில் வெளிவந்த தகவல் தான். அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதை உறுதியுடன் உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு அது என்னங்கிறத சொல்கிறேன். பூஜா ஹெக்டே, பிரியங்கா அருள்மோகன், இன்னொரு நடிகை பேர் தெரியலை. இந்த 3 நடிகைகளையும் படத்துக்காக டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி தேர்ந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அந்த பத்திரிகை சொல்லியிருக்கு. இது கதாநாயகனை கன்சல்ட் பண்ணியோ அல்லது தயாரிப்பாளரை கன்சல்ட் பண்ணியோ அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தியை தன்னிச்சையாக எடுத்துக்கொண்ட முடிவு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் தமிழ் திரை உலகில் இது சாத்தியமா அப்படின்னு சொன்னால் இது சாத்தியம் இல்லை. ஏன்னா படத்தினுடைய ஹீரோ, தயாரிப்பாளர் இவர்களுடைய சம்மதம் இல்லாமல் தனக்கு தெரிந்த ஒரு நடிகையை கொண்டாடுவது என்பது தமிழ் சினிமாவில் எப்போவாவது ஒரு அத்திபுத்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இதில் இதுவரை இரு தரப்பில் இருந்து, அதாவது தயாரிப்பு தரப்பு, நடிகர் தரப்பில் இருந்து எந்தவித மறுப்பும் இந்த செய்திக்கு எதிர்ப்பு இல்லை. பிரியங்கா அருள்மோகன் அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்கிற தகவலை அந்த பத்திரிக்கை சொல்லியிருக்கு. அதாவது பிரியங்கா அருள்மோகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கேப்டன் மில்லர், டான், டாக்டர், டிக்டாக், மேட் இன் கொரியா அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஆள், நடிப்பு திறமை உள்ள ஒரு. இந்த பொண்ணுக்கு தான் இந்த படத்தில் முக்கியமான வேஷம், கேரக்டர் இருக்குது. இந்த கதாநாயகனுக்கு அடுத்து மிகவும் பேசப்படக்கூடிய கேரக்டர் பிரியங்கா அருள்மோகனுக்கு தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற தகவலையும் அந்த பத்திரிகை தெரிவிச்சிருக்கு. எப்படியோ சீக்கிரமாக முடிவு செய்து படப்பிடிப்புக்கு போனால், அது படப்பிடிப்பு நிச்சயம் இன்னும் 6, 7, 8 மாதங்களுக்கு பிறகு தான் அந்த படப்பிடிப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் நிச்சயம் பொங்கலுக்கு அல்லது அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கிடையே இந்தியன் 3 பற்றியும் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கடலை தூக்கி கிணத்துல போட்டிங்கன்னா அது விழுகிற வரைக்கும் தான் சத்தம், விழுந்த பிறகு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அதனுடைய நிலைமை என்ன ஆகும், என்ன ஆனதுங்கிறது தெரியாது. அது மாதிரி தான் கிணத்தில் போட்ட கல் மாதிரி தான் கிடக்கு இந்தியன் 3. அதை பற்றி கமல் சாரும் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை, தயாரிப்பு நிறுவனமும் எதுவும் சொல்லலை, டைரக்டரும் ஒன்றும் சொல்லலை. டைரக்டர் ஏதாவது சொன்னால் தானே நமக்கு ஏதாவது தெரியும். டைரக்டர் தரப்பும் சங்கர் தரப்பும் எதுவும் சொல்லலை. ஆகவே நம்ம ஏதாவது சொல்லணும்னா அது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். ஆகவே அதை பற்றி ஆனால் அடிக்கடி வாசகர்கள், அதாவது நமது நேயர்கள், நண்பர்கள் ஆர்வத்தோடு கேட்குறது அந்த இதுதான், எப்படி சார் 3, இந்தியன் 3 அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் எப்படி வருது, என்ன மாதிரி மோடில் தயார் பண்ணுது, இன்னும் கதை சுருக்கம் கூட என்ன எதுவும் தெளிவாக தெரியலை. டைரக்டர் சிபி சக்கரவர்த்தியினுடைய இதெல்லாம் மர்மமாக போயிட்டுருக்கு. ஆனால் சூப்பர் கதை அப்படின்னு கேட்டவங்க, அதாவது ஆர்கேஎஃப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சூப்பர் கதை சார், டைரக்டர் நடிக்கிறபடியே, நம்ம உலகநாயகன் நினைக்கிறபடி, சூப்பர் ஸ்டார் நடிக்கிறபடி கதை வந்துச்சுன்னா அடுத்த வருஷத்தில் இதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 1000 crore ஹிட் அடிக்கும் சார் இந்த படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட பரிமாறுறேன். அடுத்து நம்ம பிரகாஷ் ராஜ், முக்கியமான நடிகர். தமிழ் படங்களிலும் சரி, தெலுங்கு படங்களிலும் சரி, கன்னட படங்களும் சரி, தனியாக அவர் கோலச்சு கொண்டிருக்கிறவர். மனதில் பட்டதை அப்படியே பகிரங்கமாக சொல்லிடுவார். மூடி மறைக்கிற அதெல்லாம் தெரியாது அவருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கேரளாவில் கேரள இலக்கிய திருவிழா ஒன்று நடந்தது. அந்த இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் மனசில் பட்டதை அப்படியே சொல்லியிருக்காரு. தமிழ் மலையாள படங்களில் உள்ள கருத்துகள் மாதிரி இந்தி படத்தில் இல்லை, இந்தி கதைகளில் இல்லை. இங்கே எல்லாமே மிகவும் தைரியமாக சொல்லப்படுகிறது. அதுபோக தமிழில் வர புதிய தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல, டைரக்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போல்டாக எதுவுமே சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க, நாட்டு நடப்புகளை மையமாக வச்சு கதை சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தலித் விவகாரங்களை பற்றி, தலித்துகள் அமுக்கப்படுவதை பற்றி, தலித்துகளுக்கு என்ன மாதிரி அபாயங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பது பற்றி அவர்கள் மிகவும் தெளிவான சிந்தனையோட கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆகவே தமிழை மாதிரி, தமிழ் திரையுலகம் மாதிரி
இந்தி திரைப்பட உலகம் இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அங்கே தான் நிறையா பணத்தை வாரி இறைக்கிறாங்க, பெரிய பெரிய ஆங்கிலேய படங்கள் ஈடாக எடுக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால், சார் அழகு இருக்குது, ஆர்ப்பாட்டம் இருக்குது, இதெல்லாம் ஒரு படத்துக்கு தேவையா? கதை அதுதானே முக்கியம். இப்போ மேடம் துசாட் மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் இருக்க சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அது பிளாஸ்டிக் தானே, உயிர் இல்லையே அப்படிங்கிறாரு பிரகாஷ்ராஜ். இதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து காரைக்குடி பாண்டியன் தியேட்டரில் நம்ம தலை அஜித் படம் ரிலீஸ் ஆகிருந்து. இந்த ரிலீஸ் ஆன டயத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. முதல் படம் மறுபடியும் பார்க்குறதுல பழைய படம் பார்க்குறதுல ஆர்வம் உள்ளவர்கள்லாம் பார்ப்பாங்க. அதில் கட்சி வேறுபாடோ கருத்து வேறுபாடு உள்ளவர்களோ அதெல்லாம் மறந்துட்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் ஆர்வம் மிகுதியே உள்ளே போயிட்டார். போனவர் சும்மா இருக்க வேண்டியது தானே, தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டிருக்காரு. இதை அங்கே அஜித்துடைய ஆட்கள், அஜித் தலையினுடைய ரசிகர்கள், வெறி கொண்டவர்கள், அவர்கள் அமைதியாக படம் பார்க்குறது அவங்க ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நீ இந்த மாதிரி கூச்சல் போட்டின்னா அவனை சும்மா விடுவாங்களா? அடி சாத்து வெளுத்து எழுந்துச்சாங்களாம். சாத்துன்னு சரியான சாத்து முறையான். இதை ஊடகங்களில், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துருக்கிறாரு ஒரு நண்பர். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீ படத்தை பார்த்துட்டு கம்முன்னு வாயேன். இதே படம் நாளைக்கு ஜனநாயகன் உதிச்சுன்னா எதிர்வினை ஆற்றுமா இல்லையா? சரி, அதுக்கப்புறம் வரேன் நான். அப்புறம் அடுத்து நோ கேஸ்டிங் கவுச். அதாவது படத்தில் நடிக்கணும்னா, நீ ஹீரோயினாக நடிக்கணும்னா என்னோட படுக்கை அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு இது இல்லை, ஆரோக்கியமாக இருக்குது தெலுங்கு அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இதுக்கு எப்பவும் போல் எதிர்ப்பு தெரிவித்தார் நம்ம சின்மயி. அவங்களுக்கு இதுதான் வேலை, பாடுறதுக்கு பாட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறபோது சைட் பிஸ்னஸ் மாதிரி இதை வச்சுக்குவாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிரஞ்சீவியோட சண்டை கட்டுறாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் தகவலை சொல்கிறேன். இந்த தகவலை சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சின்மயினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தேவதாசி முறையை ஆதரித்தவருங்கிறத இங்கே மனசில் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அவங்க மாதிரி தேவதாசி முறை ஒரு அற்புதமான ஒரு முறை. அந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு பாடுபட்ட ஈவே ராமசாமி நாயக்கரை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. ஈவேரா பெரியார் என்கிற இமயமுடை எங்கே, இந்த மடு எங்கே? இது மடு கூட இல்லை, இது மண் சரிவு. இது எங்கே? இது கருத்து சொல்லிச்சு. அதையும் பத்திரிகையாளர்கள் போட்டாங்க, முக்கிய செய்தியாக போட்டாங்க. காரணம், அவர் பின்னணி பாடகியினுடைய அம்மா அப்படிங்கிற ஒரு கருத்தில் அவங்க சொன்னாங்க. சரி, அதுக்கு அடுத்த முறையில் இப்போ நம்ம ஜனநாயகனை பற்றி ஒரு தகவலை நம்ம பகிர்ந்துக்கிறது. எனக்கு அது முக்கியமாக பேசப்படுது. இவர் பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா, அந்த பட தயாரிப்பு நிறுவனம் பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா பராசக்தி படம் மாதிரி அதுவும் வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவங்க இப்போ வாதிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிராக்டரில் அடிபட்டு செத்து போன நாய் மேலே சைக்கிள் ஏறினா ஸ்கூட்டர் ஏறினா என்ன, செத்தது தான். இவ்வளவுக்கும் ஜனநாயகன் இந்திய அரசியலையோ அல்லது தமிழக அரசியலையோ திருப்பி போடுகிற ஆற்றல் உள்ளது கிடையாது. ஒரு தடவை பேரறிஞர் அண்ணா சொன்னார், தணிக்கை இல்லாமல் படம் எடுக்க என்னை அனுமதித்தால் 3 படங்களில் 3 2 தெரியல, 3 படங்கள் எனக்கு மனசில் இருக்கிறது சொல்கிறேன், 3 படங்களில் திராவிட நாடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு படம் உலகத்தில் வலுவான ஒரு இடத்தை பெற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத நினைவுபடுத்திட்டு, இந்த ஜனநாயகன் வந்தால் தமிழகத்தில் எந்த விதமான மாறுதலும் ஏற்பட போகிறதில்லை, அரசியலிலும் பெருசாக ஒன்றும் ஏற்பட போகிறதில்லை, திரையுலகத்திலுமே பெருசாக எதிர்க்கப்படல. இந்த படம் விஜயினுடைய கடைசி படம்ங்கிறது தான் அந்த படத்துக்குள்ள முக்கியத்துவம். இவங்க அந்த சென்சார் போர்டோடு மோதி கொண்டது தான் இந்த படம் இந்த மாதிரி கண்ணாப்புன்னு அடிபடுறதுக்கு காரணமே அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முறை தான், அணுகுமுறை தான். சென்சாரோட போயிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு மோதல் நடத்தினா, அது கூட ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது,
நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போகணும்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. சிரஞ்சீவியின் உதவியாளர் ஒருவர் இந்த அழுத்தத்தை கொடுத்தார். அதனால தான் திரைப்பட நிறுவனம் வந்து அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி சென்சார் போர்டோட சேலஞ்ச் பண்ணது அப்படின்னு ஒரு தகவலை இப்போ சொல்கிறாங்க. அது உண்மையாக பையாங்கிறது தெரியாது. ஆனால் இனி இந்த படம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இப்பொழுதைக்கு வர மாதிரி தெரியலை. இப்போ கோர்ட்டு சொன்னபடி மறுபடியும் சென்சார் அந்த ரிவைசிங் கமிட்டி மாதிரி போய் அத்தான் ஆகணும். அதுக்கு எவ்வளவோ நாள் ஆக போகிறது. அந்த ஒற்றை ஜட்ஜு அவங்க மறுபடியும் இதை எடுத்துக்கிறாங்களா இல்லை வேறொரு ஒற்றை ஜட்ஜுக்கு இது மாற்றப்படுவாங்கிறதெல்லாம் தெரியலை. அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும். இந்த 15 நாளைக்கு அப்புறம் வேறொரு தேர்தல் ஒரு நெருக்கடி வரும். அந்த தேர்தல் நெருக்கடி தேதிகளை அனுபவிச்சுட்டா இது தாவேக்காவை சார்ந்த படம். ஏன்னா கதாநாயகனுடைய பேர் தாவேக்காங்கிற இன்சியலோடு வருது இல்லையா? அதனால் இது வந்து டெஃபினட்டாக சிக்கலில் மாட்டும். இந்த சிக்கலில் மாட்டாமல் தவிர்த்து அனுமதி வாங்கிட்டு போகிற சாமர்த்தியம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு வேணும். அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் போக போகத்தான் பார்க்கணும். ஆனால் ஜனநாயகனை பற்றி மக்களிடம் இருந்த ஆர்வம் எல்லாம் போயிடுச்சு. அவங்க ரசிகர்களே இப்போ அடுத்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு தான் அவன் இது பண்ண போவான். அதைத்தான் அவன் மெயினாக நினைப்பான். இப்போ அடுத்தபடியாக இன்னொரு செய்தி இப்போ தமிழகத்தில் ஊடாடிக்கிட்டு இருக்குது. என்னென்னா பாரதிய ஜனதாவுக்கு 60 தொகுதிகள் விட்டு கொடுக்கணும். 60 தொகுதிகள் வேணுமா அந்த கூட்டணியில். அது மட்டும் இல்லை 6 அமைச்சர்கள். அந்த 6 அமைச்சர்களும் முக்கியமான 3 பொறுப்புள்ள இது இந்த பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கணுமா. அது என்ன? கல்வி, நிதி, அது ஆன்மீகம், அதாவது அறநிலையத்துறை. இந்த 3 துறையும், அதாவது சட்டத்துறை மன்னிக்கணும், சட்டத்துறையும் தங்கள் வசம் வேணும், அறநிலையத்துறை எங்கள் வசம் வேணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்களாம். இதற்கு இணங்கி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி என்கிறது இன்னும் அவங்க வெளியே வந்து சொன்னால் தான் தெரியும். ஆனால் இப்போவே எடப்பாடி பழனிசாமியினுடைய கைகள்லாம் கட்டப்பட்டு இடுப்பு எலும்பையே முறிச்சிச்சு பிஜேபி. இப்போ எடப்பாடி பழனிசாமிங்கிறது நாம்கே ஆவாஸ் தான். அவரால் இந்த பிஜேபி எதிர்த்து ஒரு வரி சொல்ல முடியாது, ஒரு வரி எழுத முடியாது. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார் என்று சரணடைய வேண்டிய நிலைதான் இந்த பிஜேபிக்கு இருக்குது. மன்னிக்கணும், நம்ம அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஏதோ தவளை தன்வாயால் கெடும்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி தான் நம்ம என்டிஆர் பாலகிருஷ்ணா எப்படிப்பட்டவருங்கிறது ஒரு தெரியும். எதுவும் ஒரு அணுகுமுறையில் வந்து ஒரு இது இருக்காது, ஒரு ஒழுக்கம் இருக்காது அணுகுமுறையில். நடிகர் தான் தள்ளி விடுவார். மேடையில் உட்காந்துருக்கும்போது பாட்டிலில் கீழே வச்சுக்கிட்டு அங்கேருந்து குடிச்சிட்டு அப்படியே பேசுவார். இந்த மாதிரி தனிநபர் ஒழுங்கினமை பற்றி நிறைய என்டிஆர் பாலகிருஷ்ணாவை பற்றி சொல்லுவாங்க. அவர் இப்போ என்ன கடைசியில் எங்கே வந்து கையை வச்சுருக்காருன்னா நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மேலே வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மானை பற்றி யார் என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் யார் என்னங்கிறது தெரியாது. அவர் ஏதோ ஒரு காலத்தில் வெற்றி அடைஞ்சதுக்காக அவருக்கு ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவர் சிறந்தவர் அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மண்ட கர்வமாக ஏதோ பேசியிருக்காரு அவர். அதை பற்றி ரகுமான் கவலைப்படலை, அதை பற்றி பொருட்படுத்தலை. ஆனால் என்டிஆர் பாலகிருஷ்ணனுடைய படத்துக்கு இசையமைச்சவர் ஏஆர் ரஹ்மான் தான்ங்கிறத அந்த பாலகிருஷ்ணா மறந்துட்டு அவர் கதையை விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ அந்த படத்தின் பேர் நிப்பு ரங்கா, அந்த படத்தின் பேர் நிப்பு ரங்காங்கிற தெரிவிச்சுட்டு நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.